ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய கதை வித்தியாசமாக வேடிக்கையாக இருக்கும். பாபாவோட புகழ் கொஞ்சம் கொஞ்சமாக வெளி வட்டாரங்களில் ஷீரடியை தாண்டி வெளியூர்களில் பரவ ஆரம்பிக்குது. தாஸ்கனு அப்படிங்கிறவரோட பாடல் மூலமாகவும் நானா சாஹேப் சந்தோர்கர் அப்படிங்கிறவர் தன்னோட வாய்மொழி மூலமாகவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸு மற்றவங்கள்ட்ட எல்லார்ட்டையும் பாபாவோட புகழை பரப்புகிறாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய மக்களுக்கு பாபாவோட புகழ் ரீச் ஆகுது. பம்பாயை சேர்ந்த ஹரி அப்படிங்கிறவருக்கும் பாபாவை பற்றி தெரிய வருது. அவரோட புகழ் கேள்விப்படுறாரு. உண்மையிலே பாபா லீலையெல்லாம் பண்ணுறாரு தானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவே அதுக்காக அவர் ஷீரடிக்கு வர்றாரு, பாபாவை பார்க்குறதுக்காக. இந்த ஒரு காரணத்துக்காகவே அவர் ஷீரடிக்கு பாபாவை பார்க்க வர்றாரு. அவர் கூடவே 2-3 ஃப்ரெண்ட்ஸும் வராங்க. வர்ற வழியில் அவரோட செருப்பு பிஞ்சு போயிடுறதுனால அவர் ஒரு புது செருப்பு வாங்கிக்கிறாரு. வாங்கிட்டு ஷீரடிக்கு வர்றாரு. பாபா இருக்க மசூதிக்கு போகிறாரு. எல்லாரும் வெளில செருப்பை கழட்டி போட்டிருக்காங்க. இவரும் தன்னோட செருப்பு புதுசுங்கிறதால அது காணா போயிடாமல் இருக்கிறதுக்காக தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட பழைய செருப்புக்கு அடியில் அதை வச்சு பழைய செருப்புகளை வச்சு வச்சுட்டு அவர் திருப்தியாக உள்ளே போகிறாரு. பாபா தரிசனம் ஆகுது. பாபாவோட உதி பிரசாதம் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு மன திருப்தியோடு வெளில வராரு. எல்லாருக்கும் முன்னாடி சீக்கிரமாக வெளில வந்துடுறாரு. வெளில வந்து பார்த்தா அவரோட செருப்பை காணும். செருப்பெல்லாம் களைஞ்சி கிடக்குது. தேடி பார்க்குறாரு. அவரோட செருப்பை காணும். அடடா, என்னடா புது செருப்பு காணா போச்சே, பாபாவோட சந்நிதியில் யாரா அது செருப்பு திருடினது அப்படிங்கிற கேள்வி அவர் மண்டையை குடையுது. இதே கேள்வியோடைய அவர் தங்கியிருக்க இடத்துக்கு திரும்பி போகிறாரு. அங்கே போய் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு அவர் வேலையை பார்க்குறாரு. ஆனால் இது எல்லாத்துக்கும் நடுவுலையும் அவர் மண்டைக்குள்ளே இதே கேள்வி மன குடைச்சல் இருந்துக்கிட்டே இருக்குது. யாரா செருப்பு எடுத்திருப்பா, யார் செருப்பு எடுத்திருப்பா அப்படிங்கிற கேள்வியே அவர் குடைஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த சமயத்தில் வீதியில் ஒரு சத்தம் கேட்குது. தெருவில் ஒரு பையன் ஏதோ விற்றுக்கிட்டு போகிற மாதிரி சத்தம் கேட்குது. என்னன்னு கவனித்து பார்க்குறப்ப அப்படிங்கிறவரோட புதல்வரே, ஜரிகை தலைப்பாகை வச்சவரே அப்படின்னு யாரோ ஏதோ சத்தம் போடுற மாதிரி கேட்குது. இது என்ன நம்மளை சொல்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு ஹரி அவசரமாக ஓடி வெளில வந்து பார்க்குறாரு. ஒரு பையன் ஒரு குச்சியை தோளில் வச்சுட்டு அதோட நுனியில் ஹரியோட செருப்பை கட்டி எடுத்துக்கிட்டு விற்கிற மாதிரி சத்தம் போட்டுக்கிட்டே போயிட்டுருக்கான். தெருவில் வீதியில் தெருவாக போயிட்டுருக்கான். இவர் தங்கியிருக்க தெரு வழியாக வரும்போது இவருக்கு கேட்டிருக்கு. இவர் வெளில வந்து பார்க்குறாரு. இதே சத்தத்தை கேட்டு அவர் ஃப்ரெண்ட்ஸும் வெளில ஓடி வந்து பார்க்குறாரு. தன்னோட செருப்பை பார்த்தது ஹரிக்கு ரொம்ப ஆச்சரியம், அதே நேரம் சந்தோஷம். விடுன்னு அந்த பையன்கிட்ட வர்றாரு. இது ஏன் செருப்பு தான், இதோ பாரு என்னோட தலைப்பாகை, ஜரிகை தலைப்பாகை அப்படின்னு அதை காட்டுறாரு. இதோ இவங்க என் ஃப்ரெண்ட்ஸ் தான், இவங்களை வேணால் கேட்டுப்பாரு, இது என் செருப்புன்னு இவங்கெல்லாம் சாட்சி சொல்லுவாங்க அப்படின்னு ஹரி சொல்ல, உடனே அந்த பையன் பாபா இன்னொரு அடையாளமும் உங்ககிட்ட கேட்டுட்டு அப்புறமா செருப்பு கொடுக்க சொன்னார் அப்படின்னு அந்த பையன் சொல்லிவிட்டு, உங்கள் அப்பா பேர் என்ன, நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க அப்படின்னு கேட்குறான். நான் பம்பாயிலேருந்து வரேன், என் அப்பா பேர் கனோபா அப்படின்னு சொன்னதும் பையன் செருப்பை ஒப்படைச்சிட்டு போயிடுறான். ஹரிக்கும் அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஒரே ஆச்சரியம். ஹரிக்கு என்ன ஆச்சரியம்னா, தலைப்பாகை எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி இருந்துச்சு, அதனால் அதை ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால் என் அப்பா பேரும் என் ஊரும் பாபாவுக்கு எப்படி தெரியும், பாபா தன்னோட ஞான திருஷ்டியால் தான் இதை கண்டுபிடிச்சிருக்கணும் அப்படிங்கிற உண்மை ஹரிக்கு தெரிய வருது. ஆக பாபா தான் என் மனசை புரிஞ்சு என் மனசை படித்து என்னோட சந்தேகத்தை தெளிவிக்கிறதுக்காக என் செருப்பையும் மறைச்சி தன்னோட ஞான திருஷ்டியை எனக்கு தெரியப்படுத்துறதுக்காக, தன்னோட லீலையை தெரியப்படுத்துறதுக்காக திருப்பி அதை என்கிட்ட கொடுக்கவும் வச்சுருக்காரு அப்படின்னு ஹரிக்கு புரிய வருது. பாபா தனக்காக தன்னோட மனசுக்கு இவ்வளவு மதிப்பு கொடுத்து இந்த லீலையை செஞ்சுருக்காரு அப்படிங்கிறத நினைக்கும்போது அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. மன திருப்தியோட மகிழ்ச்சியோட தன் ஊர் திரும்புகிறாரு ஹரி. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். திருப்பி வேறு ஒரு கதையோட உங்களை சந்திக்கிறேன். இது வரைக்கும் இந்த கதையை பொறுமையோடு கேட்டதுக்கு ரொம்ப நன்றி.